சிறப்பழைப்பாளராக வருகை தந்துள்ள குமாரபாளையம் ஜோதிட பேராசிரியர் அருமை சகோதரர் விஜய் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இந்த குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தினுடைய கருத்தரங்களே கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஜாதகம் பார்க்குறோம். அப்போ ஜாதகம் பார்க்க வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் பலவிதமான சந்தேகங்களை நம்மக்கிட்ட கேட்குறாங்க. இப்போது பொதுவாக எதை பற்றி அதிகமாக கேட்குறாங்கன்னா, பரிகாரங்கள் அப்படின்னு வரும்போது பரிகாரத்தை பற்றி தான் கேட்குறாங்க. இப்போ வரக்கூடிய வாடிக்கையாளர்களே பாதி ஜோதிடராக தான் இருக்காங்க. வரும்போதே யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு எதெல்லாம் பார்க்க முடியுமோ எல்லாமே பார்த்து அவங்களே ஒரு முடிவுக்கு அவங்களா முடிவு பண்ணிக்கிறாங்க. அப்போ பரிகாரம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே விதமான பரிகாரங்களை நாம் சொல்கிறதில்ல. இப்போ உதாரணமாக, இப்போ ராகு திசை ஒருவருக்கு நடக்குது அப்படின்னா பொதுவாகவே உடனே துர்க்கைக்கு ராகு காலத்தில் விளக்கு போடுறது அப்படிங்கிறது பொதுவாகவே அனைத்து ஜோதிடர்களும் சொல்லக்கூடிய பரிகாரமாக இருக்குது. இப்போ முதல்ல ராகு திசை அவங்களுக்கு வேலை செய்தா அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் நாம் முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்போ ராகு வேலை செய்கிறாரு அப்படின்னாவே வேற்று மொழி, வேற்று இனம், அந்நியர்கள், வெளியூர், வெளிநாடு, வெளிப்பிரதேசங்கள் ஆட்டோமேட்டிக்காக தொடர்பில் வந்துடுவாங்க. ராகு திசையில் இது போல் தொடர்பில் வந்தார்னா அப்போ ராகு அங்கே வேலை செய்கிறாரு அப்படிங்கிறத நாம் எடுத்துக்கிறோம். அப்போ எல்லாத்துக்கும் ஒரே விதமான பரிகாரம் அப்படிங்கிறது சரி வருமா? அப்போ ராகு திசை வந்த உடனே நீங்கள் போங்க, துர்க்கை அம்மன் வழிபாடு கோயிலுக்கு போங்க, ராகு காலத்தில் விளக்கு போடுங்க, எலுமிச்சை விளக்கு போடுங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பொதுவான பரிகாரங்களாக இருந்தாலும், இப்போ உதாரணமாக எங்கிட்ட ஒரு வாடிக்கையாளர் ஜாதகம் பார்க்க வராங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா லக்கணத்துக்கு 5 ராகு, லக்கணத்துக்கு 5 ராகு. அவங்க குழந்தை இல்லை, குழந்தை பேருக்காக வராங்க. திருமணம் ஆகி ஒரு 5-6 வருடங்கள் குழந்தை பேர் இல்லை. அப்போ ராகு கரெக்டாக புத்தி போயிட்டுருக்கு, 5லிருந்து ராகு புத்தி போயிட்டுருக்கு. அப்போ கூட கூட்டிகிட்டு வந்தவங்க என்னுடைய இன்னொரு வாடிக்கையாளர். அப்போ இவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி ராகு புத்தி 5லிருந்து அவங்களுக்கு புத்தி போயிட்டுருக்கு. நீங்கள் உங்கள் குலதெய்வ கோயிலில் 48 விளக்கு தீபம் போடுங்க, பசு நெய்யில் 48 தீபம் போடுங்கன்னு சொல்கிறேன். அப்போ 5ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம குலதெய்வத்தை சொல்லக்கூடிய இடம். ராகு அப்படிங்கிற கிரகமே நம்ம குலதெய்வத்தை சொல்லக்கூடிய கிரகம். ராகுனா நம்ம முன்னோர்கள்னு சொல்கிறோம். ராகுனா யாருங்கய்யா? தாத்தா, பாட்டி, நம்ம முன்னோர்கள்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஜாதகத்தில் அவங்களுக்கு 5ல் ராகு இருக்குது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, குலதெய்வ கோயிலில் 48 தீபம் பசு நெய்யில் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து போய் போட்டுவாங்க. சரி, அது என்றைக்கு போகலாம் அப்படின்னா, ராகு நின்ற நட்சத்திரம். என்றைக்கு போகிறதுங்க? ராகு நின்ற நட்சத்திரம். இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா, நம்ம குலதெய்வ வழிபாடு அப்படின்னு வரும்போது அமாவாசைக்கு போகிறோம், நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறோம். குலதெய்வத்தை அமாவாசையில் போய் வழிபாடு செய்கிறது, அமாவாசையில் வீட்டில் பெரியவர்களுக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்றது, இதெல்லாமே நம்ம பொதுவாக செய்யக்கூடிய செயல். இதே தோஷமாக நமக்கு வேலை செய்யும்போது ராகு நின்ற நட்சத்திரம், பித்ரு கர்மா இருக்குது, பித்ரு தோஷம் இருக்குது அப்படின்னு வரும்போது, அப்போ தோஷமாக நம்ம வழிபாட்டுக்கு போகும்போது நம்ம எந்த தோஷமும் இல்லை, குலதெய்வத்தை வழிபாடு பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது தாராளமாக நீங்கள் அமாவாசையில்
வழிபாடு பண்ணலாம். அப்போது ஒரு தோஷம் ஏற்பட்டு அதன் மூலியமாக நம்ம குலதெய்வத்தை போய் வழிபாடு பண்ணணும்னா ராகு நின்ற நட்சத்திரத்தை அன்னைக்கு வழிபாடு பண்ணும்போது அந்த வழிபாடு 100% நமக்கு சிறப்பாக அமைகிறது. அது என்னங்கய்யா ராகு நின்ற நட்சத்திரம் அப்படின்னா, ராகு தான் குலதெய்வத்தை, ஏன்னா குலதெய்வம்னா யாருங்கய்யா? நம்ம முன்னோர்கள். அப்போ குலதெய்வங்கிறது யார்? நம்மளுடைய முன்னோர்கள். அப்போ குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய கிரகமே ஜாதகத்தில் ராகு தான். அப்போ அந்த ராகு பகவான் நின்ற நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் நம்ம குலதெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது கர்ம தோஷங்கள் விலகுகின்றது அப்படிங்கிறது கண்கூடாக நிறையா ஜாதகத்தில் நாம் பார்க்குறோம். அப்போ இவங்களுக்கு 5ல் ராகு நின்ற நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் நீங்கள் குலதெய்வ கோயிலில் இது மாதிரி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறப்ப கூட்டிகிட்டு வந்த கிளைண்ட் வந்து எங்களுக்கும் அதே ராகு திசை தான், ஆனால் எங்களுக்கு நீங்கள் வந்து பலி பூஜை சொன்னீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவங்களுக்கு மட்டும் ராகுக்கு குலதெய்வத்துக்கு போங்க. பொதுவாகவே ராகு திசையில் எல்லாருமே போய் ராமேஸ்வரம் போங்க, திலஹோமம் பண்ணுங்க, பித்ரு பூஜை பண்ணுங்க, துர்க்கை வழிபாடு பண்ணுங்க. இதெல்லாம் பொதுவான விஷயங்கள், இதெல்லாம் ராகுக்கு பொதுவான விஷயங்கள். நம்ம ஜாதகத்தில் எந்த பாவகத்தில் இருக்காரோ அதற்கு தகுந்த பரிகாரங்கள் தான் நம்ம பண்ணணும். அப்போ ராகு 8ஆம் பாவத்தோடு தொடர்பு கொண்டிருக்கார். ராகு 8ல் இருக்கார், அல்லது 8 சாரம் பெற்றிருக்காரு, அல்லது 8 சேர்ந்திருக்கார். அப்படின்னா 8ஆம் இடத்துடைய பூஜை அப்படிங்கிறது பலி பூஜையை சொல்லக்கூடியது. 8ஆம் இடம் என்ன சொல்கிறீங்க? பலி பூஜையை சொல்கிறோம். அப்போ பொதுவாகவே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ராகுனாவே குலதெய்வ கோயிலுக்கு போய் பித்ரு பூஜை பண்ணுறது, துர்க்கைக்கு விளக்கு போடுறது. இங்கே இவங்களுக்கு சர்ப்பம் உள்ள கோயில்களில், புற்றுக்கண் உள்ள கோயில்களில் சேவல் அறுத்து வழிபாடு செய்யணும். அப்போ பலி பூஜை 8ஆம் இடத்தோட ராகு தொடர்பு கொண்டு, பாதகாதிபதியோட தொடர்பு கொண்டு, இல்லை 8லிருந்து 6லிருந்து இப்படியெல்லாம் வரும்போது நாம் பலி பூஜை பண்ணுங்க. அப்போ பலி பூஜைனா என்ன? சர்ப்ப கோயில்களில், புத்து கோயில்களில் போய் சேவல் அது எப்படி இருக்கலாம்? அதுலேயும் கூவுற சேவலா கூவாத சேவலா? மக்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் பல சந்தேகங்கள். உடனே ஃபோன் அடிச்சிடுவாங்க நாளைக்கு. ஏன்னா இப்போ சேனலில் கீழே நம்ம நம்பர் வரும். ஃபோன் அடித்து, ஐயா சேவல் சொன்னீங்க, அந்த சேவல் எப்படி இருக்கணும்? கூவிடுமா கூவக்கூடாதா? இல்லை எத்தனை கிலோவில் இருக்கலாம்? என்ன கலரில் இருக்கலாம்? எல்லா டீட்டெயிலுக்கும் நாளைக்கு காலையில் இது வீடியோ வந்தோடனே நமக்கு ஃபோன் வரும். அப்போ பொதுவாகவே சேவல் வந்து பார்த்திங்கன்னா பலியிடுற சேவல்கள் கருப்பு நிறத்தில் இருப்பது சிறப்பு. அப்போ தலை கால் அந்த சேவலுக்கு வந்து நாம் உள்ளே போய் அறுக்கும்போது தலையும் காலையும் அங்கேயே போட்டுட்டு உடம்பை தான் சமைக்கணும். சரிங்களா? இதுலேயும் ஒரு சந்தேகம் வரும், நம்ம பொங்கல் வைத்து வழிபாடு பண்ணணுமா? அங்கே போய் சாமிக்கு பொங்கல் வைக்கணுமா? அப்போ தேங்காய் பழம் உடைச்சி சாமிக்கு எல்லாத்து பேர்லேயும் அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே தீர்த்தம் வாங்கி சேவலுக்கு போட்டு அறுத்து தலையும் காலையும் அங்கேயே போட்டு உடம்பை சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தாவே அதனுடைய கர்ம தோஷங்கள் விலகும். இதில் இப்போ நம்ம சேவல் போய் அறுத்துட்டு வந்துடுவோம், மீதி இருக்குது நைட்டு இட்லிக்காக தோசைக்காகலாம் கொண்டாந்துடக்கூடாது. என்ன இருக்கோ அங்கேயே சாப்பிட்டுட்டு பாத்திரம் முதல் கொண்டு கழுவி தான் எடுத்துகிட்டு வரும். அப்போ ஏன் அப்படின்னு வரும்போது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ராகு அப்படின்னு வரும்போதே நாம் 8ஆம் இடத்தோட 8ஆம் அதிபதியோட தொடர்புகளில் ராகு வரும்போது ஆடு கோழி பலியிடுதல் அடிக்கடி 18 வருஷம் ராகு திசைனா வருஷம் ஆடு கோழி எவ்வளோக்கு எவ்வளோ பலியிடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ராகுவினுடைய விஷத்தை இது முறியடிக்கும். ராகுவினுடைய நெகட்டிவ் எனர்ஜியை இது தடுக்கும். சரி, நாங்கள் அசைவமே சாப்பிட்றதில்ல, எங்களுக்கெல்லாம் பரிகாரமே இல்லையா? அப்போ ராகு எங்களுக்கு வந்துட்டார்னா அட்டமத்தோட தொடர்பு கொண்டு ராகு திசை வந்தால் என்ன செய்வது அப்படின்னா, தெய்வங்களுக்கு சர்ப்பமுள்ள தெய்வங்களுக்கு செய்யக்கூடிய அபிஷேக பாலை வாங்கி அருந்தரும். அப்போ கோயில்களில் அபிஷேக பால், இப்போ சிவன் கோயில்களில் சிவன் கழுத்துலேயே யார் இருக்காங்கய்யா? சர்ப்பம் தான் இருக்குது. அப்போ சில அம்மன் கோயில்களெல்லாம் பார்த்திங்கன்னா சர்ப்பம் கொடை பிடிக்கிற மாதிரி இருக்கும், சர்ப்பத்தோடு இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோயில்களில் செய்யக்கூடிய பால் அபிஷேகம், அப்போ அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேக பாலை ரெகுலராக
பாம்புக்கு பால் வாக்க சொல்கிறீங்களான்னு கேட்கக்கூடாது. பாம்புக்கு என்ன சொல்கிறீங்க? பாம்புக்கு பால் வாக்குறோமா இல்லைங்களா? புத்துக்கண்ணில் போய் பாலுக்கு பாலும் முட்டையும் ஏன் படைக்கிறோம்? அப்போ இதனுடைய தாக்கம், இந்த ராகுவினுடைய தாக்கம் நம்ம உடம்புலையும் இருக்கும், நம்ம செயல்பாடில் இருக்கும், நம்ம எண்ணங்களில் இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த பரிகாரம். இப்போ ஒரு கிரகம் திசை நடக்குதுன்னா அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் நமக்கு நம்மளுடைய எண்ணங்களிலும் செயல்களிலும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அப்போ ராகு திசையில் பார்த்திங்கன்னா அகலக்கால் வைக்கிறது, இங்கே இருக்கிற காலை தூக்கி தூரமாக வைக்கிறது. ராகுனாவே ஆசை என்னங்கய்யா? ஆசை. அப்போ ஆசையே துன்பத்திற்கு காரணம் மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பெருசாக யோசித்து பெருசாக செஞ்சு போய் சிக்கிறது ராகு. அப்போ இருட்டு உள்ள என்ன இருக்குன்னே தெரியாது, போய் மாட்டிக்குவோம். அப்போ இது எல்லாமே தூண்டுறது யார்? பேராசையை தூண்டிடுவார் ராகு. ஆசையை தூண்டி இதை பண்ண அதை பண்ணலாங்கிறது அந்த எண்ணங்களை ஏற்படுத்தி இப்போ 5 தலை நாகம்னு சொல்கிறோம். அப்போ ஒரு மனிதனுக்கு ராகு திசையில் 5 விதமான சிந்தனைகள், யோசனைகள் கிளையாக அவனுக்கு பார்த்திங்கன்னா, இப்போ ஒருத்தன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த எம்எல்எம் மார்க்கெட்டிங் நிறைய ஏமாற்றம், இந்த கோழி பண்ண ஆரம்பித்தது, ஆன்லைன் விஷயங்களில் 1 லட்சம் கட்டினா 20,000 கிடைக்கும், அங்கே இங்கே இப்படிங்கிற இந்த மோசடியெல்லாம் பார்த்திங்கன்னா ராகுடைய காரகத்துவம். ஏங்கய்யா எப்படி சொல்கிறீங்கன்னா, வந்த உடனே பிரம்மாண்டமாக இப்போ அந்த இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மீட்டிங் நடக்கும். நான் ஒரு டைம் அப்படி தான் போனேங்கய்யா. எல்லாம் பார்த்திங்கன்னா ஏசி ஹால், கோட்டு சூட்டு போட்டு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பிரம்மாண்டமாக இருப்பாங்க. ஃபுட்டு நமக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு அவங்க தரக்கூடியதும் அற்புதமான சாப்பாடாக இருக்கும். எல்லாம் ஹைஃபை. அங்கே போகும்போதே இந்த அச்சீவ் பண்ணால் தாய்லாந்து சுற்றுலா, சிங்கப்பூர் சுற்றுலா, மலேசியா சுற்றுலான்ட்டு அப்படியே நம்ம ஒரு மயக்கத்திலேயே வச்சுருக்கிறதா அந்த ராகு. அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது நல்லா கிரக காரகத்தவங்களை நம்ம கவனித்து பார்த்தோம்னா அற்புதமாக தெரியும். அப்போ ராகு அப்படின்னு வரும்போது இந்த மயக்கக்கூடிய தன்மையை நம்ம கொடுத்துரும். அப்போ அதில் இருந்து விடுபடுவதற்கு தான் இந்த பரிகாரங்கள். இப்போ பரிகாரம், ராகு திசைக்கு பரிகாரம் நம்ம பண்ணிட்டா உடனே தப்பிச்சிடலாமா? அப்போ ஒரு கிரகங்கள் நம்மளை காயப்படுத்தணும், துன்பப்படுத்தணும்னா அதை செய்யாமல் போகிறதில்ல. பரிகாரங்கள் பார்த்திங்கன்னா அந்த துன்பத்தை குறைக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட், மருந்து மாதிரி. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யும்போது அந்த துன்பத்தினுடைய அளவை கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். அதுக்காகத்தான் ஒவ்வொரு கிரகங்களும் அதனுடைய திசாபுத்தியில் அதுக்கு தகுந்த பரிகாரங்களை நம்ம சொல்கிறது. அப்போ கூட்டிகிட்டு வந்த கிளைண்ட்டுக்கு நம்ம ராகு திசைக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பலி பூஜை சொல்லியிருந்தோம். இவங்களுக்கு 5ல் இருக்கிறதுனால பித்ரு குலதெய்வத்தினுடைய தோஷத்தை முதல்ல போக்குங்க, அப்போ தான் குழந்தை பேர். அப்போ 5ல் ராகு இருக்குங்கய்யா, உடனே குழந்தை பேர் கிடைக்குமா? அப்போ எந்த கிரகம் தடை பண்ணுதோ அதே தான் அந்த பாவத்தில் கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டது. அப்போ தடைப்பட்ட விஷயங்களை அந்த கிரகம் தான் கொடுக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொருத்தருக்கும் அந்த திசையில் அந்த பாவம் எந்த பாவத்தில் ராகு இருக்காரோ அதற்கு தகுந்த பரிகாரங்களை தான் நம்ம செய்யணும். அப்போ நாமளாக பார்த்துட்டு ராகுனா கோயிலுக்கு போகலாம், விளக்கு போடலாம், ராகு காலத்தில் விளக்கு போடலாம் அப்படிங்கிறது இல்லை. அப்போ ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு மாதிரி பரிகாரம் சொல்கிறாங்களேங்கய்யா. அப்போ ஏன் பரிகாரங்கள் வேறுபடுகிறதுனா, அப்போ அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய ஸ்தானம், அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய நட்சத்திரம், அந்த கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய கிரக காரகங்கள் எல்லாமே இங்கே சம்மந்தப்படுது. இப்போ பொதுவாகவே ராகு அப்படின்னு வச்சுக்கோங்க, எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்காரோ அந்த கிரகத்தினுடைய காரகத்தை காயப்படுத்தாமல் விடுறதில்லை. அந்த கிரகத்தோட காரகத்தை காயப்படுத்தாமல் விடுறதில்லை. இப்போ ஒருவருக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் ராகு சேர்க்க, இப்போ ராகு திசை வருது. அப்போ ராகு திசை வரும்போது செவ்வாய் ராகு சேர்க்கை, செவ்வாய் அப்படின்னா இப்போ ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் சகோதர காரகன். அப்போ சகோதரனுடன் அந்த காலகட்டத்தில் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனை வந்தே தீருது. செவ்வாய்னா நிலம், பூமி காரகன் சொல்கிறோம். அப்போ அந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய நிலம், வில்லங்கம், பிரச்சனை, வம்பு வழக்கை சார்ந்து இந்த ஜாதகர் ஏண்டா சொத்து வாங்கணும், ஏண்டா சொத்து வாங்கணுங்கிற அந்த
அந்த அளவுக்கு அந்த ஜாதகரை காயப்படுத்திடுது. இப்போ இதுவே வந்து பெண்கள் ஜாதகம் அப்படின்னா செவ்வாறாக சேர்ந்தால் செவ்வாயினா யாருங்கய்யா? சகோதரன். செவ்வாயினா கணவன். அப்போ கணவனால் இந்த பெண் காயப்படுத்தப்படுகிறாள். அப்போ கணவன் அப்படிங்கிற மூலிமா மன மகிழ்ச்சி இல்லை. அப்போ மனதுக்கு பிடித்த கணவன் அமையறதில்லை. அது திசையாக வந்துருச்சுன்னா நிச்சயமாக அதற்குண்டான பலன்களை செய்தே தீருது. அது அழுத்தம் திருத்தமாக செய்யுது. இப்போ திசை வரலைன்னா செய்யாத, அப்பயும் செய்யும். கோச்சாரத்தில் கண்டிப்பாக செஞ்சு தான் தீரும். அந்த சேர்க்கை இருக்குதுன்னா அப்போ அதன் மேலே கோச்சாரத்தில் அதே ராகு வரும்போது அதுக்குரிய வேலைகளை செய்து தான் தீருவார். ஆனால் நாம் இப்போ திசாபுத்தி ரீதியாக பேசிகிட்டு இருக்கோம். அப்போ திசாபுத்தி ரீதியாக பேசிகிட்டு இருக்கும்போது அந்த திசாபுத்தி என்ன செய்யும்? அப்போ நமக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் ஃபோனில் கேட்கக்கூடியவங்க, இப்போ நாம் ஒன்று சொல்கிறோம், இப்போ 5ல் ராகு அப்படின்னா அதே வாடிக்கையாளர் ஷேர் மார்க்கெட் பண்ணலாமான்னு கேட்குறாரு. அப்போ இல்லைங்கய்யா, ஷேர் மார்க்கெட்லாம் நீங்கள் போகாதீங்க. இப்போ 5ஆம் இடம் குழந்தை ராகு கொடுக்குது. இப்போ 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அதே ராகு ஆசையை தூண்டி, 5ஆம் இடம்னா என்னங்கய்யா? நம்மளுடைய புத்தி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக புத்தியை வந்து கெடுக்கக்கூடிய வேலையும் அதே ராகு தான் செய்கிறார். அப்போ அதே வாடிக்கையாளர் ஷேர் மார்க்கெட் கேட்குறாரு, நம்ம வேண்டான்னு சொல்கிறோம். ஷேர் மார்க்கெட் பண்ணுறாரு. 6 மாதத்தில் 10 லட்சம் ரூபா நஷ்டம். அப்போ கிரகங்கள் பாருங்கள், நம்ம பரிகாரம் சொல்கிறோம், பரிகாரம் பண்ணுறாங்க. அப்போ பரிகாரம் பண்ணுற விஷயம் என்ன? குழந்தை பேருக்கு. அப்போ அந்த குழந்தை பேருக்கு உரிய வேலையை பாருங்கன்னு சொல்கிறோம். அதை செய்துவிட்டு நம்ம பரிகாரம் செய்து விட்டோம்னு ராகுக்கு மறுபடியும் என்ன பண்ணுறாங்கய்யா? அவர்களுக்கு என்ன தோணுதோ அதே செய்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள். இப்போ கேதுனா என்னங்கய்யா பண்ணலாம்? இப்போ கேதுனா ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை. அப்போ கேதுக்கு நம்ம என்ன தான் பரிகாரம் பண்ணுறது? அப்போ கேது வந்தாவே துன்பம் தானா? அப்போ பொதுவாகவே ராகு கேதுக்கள் அப்படின்னாவே ரெண்டுமே கெடுக்க தான் செய்யும். ஒன்று கொடுக்காமல் கெடுக்கும், இன்னொன்று கொடுத்து கெடுக்கும். அப்போ ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் லாபம் வர மாதிரி செஞ்சு மொத்தமாக என்ன பண்ணிடுவாருங்க, திசை முடியும் போது காலி பண்ணிடுவார். அப்போ கொடுத்து கெடுக்கிறது ராகு. இல்லை பணத்தை கொடுத்துருவார். அந்த பணத்தை கொடுத்ததன் மூலிமா குடும்ப உறவுகள் இதையெல்லாம் சிதைச்சிடுவார். அப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை பாதிப்பார். கேது கொடுக்காமலே கெடுக்கிறது. அப்போ பொருளாதாரம் பிடிக்காது கேதுக்கு. புதுசாக கார் வச்சுருந்தோம்னா, ஏப்பா காரு, பெட்ரோல் விற்கிற வேலையில் உனக்கு இன்றைக்கி கார் தேவையா? ஏன் வாக்கிங் போனால் ஆகாதா? உடம்புக்கும் நல்லது, பணத்துக்கு நல்லதுன்னு நம்மளை காரை விற்க வச்சுருவார். அதனால் தொழில் பண்ணிகிட்டு இருந்தோம்னா, நீ ஏன் இத்தனை பேரை வச்சு கஷ்டப்பட்டுட்ருக்க, தொழிலை மூடிட்டு வேலைக்கு போ. அப்போ கேது திசையே பொதுவாகவே பொருளாதாரத்திலையும் உறவுகள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தால் அவருக்கு பிடிக்காது, பிரிச்சிருவார். அப்போ உறவுகள்லேருந்து விலகி நிற்கிறது, காயப்பட்டு நிற்கிறது, இப்படிங்கிற தன்மை பொதுவாகவே கேது. அப்போ கேதுக்கு பொதுவான பரிகாரம் அப்படின்னா நம்ம எடுக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வழிபாடு. இன்றைக்கி கேது திசை வந்துட்டாவே என்ன சொல்கிறோங்கய்யா? விநாயகர் வழிபாடு, ஜீவ சமாதி வழிபாடு. இதுலேயும் பார்த்திங்கன்னா குழந்தைகள் ஜாதகத்தில் குழந்தைகளுக்கு ராகு கேது வரும்போது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா பாலாரிஷ்டம்னு நம்ம சொல்லுவோம். அப்போ பாலாரிஷ்டம் வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அமைப்பில், கிரக அமைப்பில் பார்க்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை இளமையில் ராகு திசையில் ஒரு குழந்தையுடைய ஜாதகம் வந்ததுன்னா குரு ராகு சேர்க்கை இருந்தால் பாலாரிஷ்டம் வேலை செய்யும். இப்போ அந்த குழந்தை ஜாதகத்தில் குரு ராகு சேர்க்கை இருந்தால் பொதுவாகவே குரு ராகு குரு கேது பாலாரிஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பு. திசை வரல, திசையே வரலைங்கய்யா, ஆனால் குரு ராகு சேர்க்கை இருக்குது, குரு கேது சேர்க்கை இருக்குது, இது பாலாரிஷ்டமாக எடுத்துக்கலாமா? அப்போ கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஆனால் திசையாகவே வரும்போது, அப்போ திசையாகவே வரும்போது குரு ராகு சேர்க்கை பெற்று குழந்தைகள் ஜாதகத்தில் ராகு திசை வரும்போது கவனம் தேவை. அப்போ குரு கேது சேர்க்கை பெற்று கேது திசையாகவே இளமையில் திசை வரும்போது நீங்கள் குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அப்போ பாலாரிஷ்டத்துக்குரிய விஷயங்கள் ஏடு கட்டுறது, அது நம்ம பாலாரிஷ்டத்துக்கு என்ன பண்ணணுமோ குழந்தைகளுக்கு நாம் அதை பரிகாரமாக செய்ய சொல்லணும். சரி,
இப்போ பொதுவாகவே கேதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விநாயகர் வழிபாடு உகந்ததாக சொல்லப்பட்டாலும் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ, எந்த ராசியில் இருக்கிறதோ, எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறதோ, இது எல்லா காரகங்களையும் இணைத்து நாம் ஒரு பரிகாரமாக சொல்லும்போது அது சிறப்பான பலனாக இருக்குது. இப்போ அதனால தான் பொதுவாகவே ஒரு 2-3 ஜோதிடர்கள்ட்ட பார்க்கும்போது ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லும் போது ஏன் அவங்க சொல்கிறாங்க? இப்போ குரு கேது சேர்க்கை ஒரு ஜாதகத்திலேருந்து கேது திசை வரும்போது திருச்செந்தூர் போங்கன்னு ஒரு ஜோதிடர் சொல்கிறார். எங்கே போக சொல்கிறாரு? திருச்செந்தூர் போங்க. அப்போ திருச்செந்தூர் அவர் ஏன் சொல்கிறாரு? கேது அப்படின்னா சன்னியாசிகள், சாமியார்களை சொல்லக்கூடியது, சன்னியாசத்தை சொல்லக்கூடிய. அப்போ திருச்செந்தூர் கோயிலே வந்து சன்னியாசிகள் கட்டிய கோயில். யார் கட்டியிருக்கா? அரசர்களோ இல்லை பெரிய செல்வந்தர்களோ கட்டாமல், அப்போ சன்னியாசிகள் சேர்ந்து அந்த கோயிலை வந்து ஒரு 5 சன்னியாசிகள் சேர்ந்து தான் உருவாக்கியிருக்காங்க. பண்டாரம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, பூஜை செய்வாங்க. அப்போ அவர்களால் கட்டப்பட்ட கோயில். அங்கே ஜீவ சமாதி இருக்கிறது. அங்கே 4 ஜீவ சமாதி கோயில் பக்கத்திலே இருக்குது. அப்போ குரு கேதுக்கு உடனே அவர் வந்து குருஸ்தலம், திருச்செந்தூர் என்னவா சொல்கிறோம், குருஸ்தலம் கேதுவோடு இருக்குது, நீங்கள் அங்கே போயிட்டு வாங்க. அப்போ எல்லாமே எந்த கோயிலுக்கு ஏன் போகிறது, ஒவ்வொரு இடத்துக்கு போக சொல்கிறாங்க. அப்போ நம்ம சக்திக்கு உட்பட்டு பரிகாரம் அதை செய்தால் போதும். நமக்கு பொருளாதாரம் இருக்குது, உங்களுக்கு திருச்செந்தூர் போயிட்டு வர்றதுக்கு பொருளாதாரம் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் போயிட்டு வரலாம். இல்லைங்கய்யா எங்களுக்கு அன்றாடம் எங்களுக்கு கஷ்ட ஜீவனம், நான் எந்த கோயிலுக்குமே எங்கேயும் போக முடியாதுன்னா திருச்செந்தூர் முருகனை நினச்சி வீட்லேயே தீபம் போடுங்க, போதும். அப்போ நீ ஏன் வரல, செலவு பண்ணி எனக்கு ஒரு 2000-3000 செலவு பண்ணி திருச்செந்தூர் வரலன்னு முருகன் கோச்சுக்கு போகிறாருங்களா? வீட்டில் ஒரு தீபம் ஏன் போடணும் பொதுவாக? அப்போ தீபம் தான் நம்மளுடைய இறை சக்தியை ஈர்க்கக்கூடிய ஆற்றல். வீட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ யாரெல்லாம் வீட்டில் ரெகுலராக தீபம் போட்டு வழிபாடு பண்ணுறாங்களோ வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி அங்கே இருக்காது. அந்த வீடெல்லாம் பாருங்கள், எத்தனை திசாபுத்திகள், என்ன தோஷங்கள், என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கு அதுவே பரிகாரமாக அமைஞ்சிடும். வீட்டில் ரெகுலராக தீபம் போட்டு வழிபாடு பண்ணுறதே பரிகாரமாக இருக்கும். அப்போ திருச்செந்தூர் முருகர் ஃபோட்டோ ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, வீட்டிலே தீபம் போடுங்க. அவர் சொல்லிட்டாரு நான் கோயிலுக்கே தான் போய் ஆகணுமா? அப்போ வசதி வாய்ப்புகள் இருந்தால் போகலாம், தவறில்லை. அப்போ இன்னொரு ஜோதிடர் சொல்கிறாரு, இப்போ ஒருத்தர் வந்து திருச்செந்தூர் சொல்லிட்டாரு குரு கேது சேர்க்கைக்கு. அப்போ இங்கேயே வந்து குரு கேதுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஜீவசமாதிகள் வழிபாடு பண்ணலாமா? பண்ணலாம். இப்போ அது சந்திரன் சாரத்தில் நிற்கிறார், கேது திசை நடத்துகிறாரு, சந்திரன் சாரத்தில் நிற்கிறார். இன்னொரு ஜோதிடர் என்ன சொல்கிறாரு? மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகர். அப்போ அந்த விநாயகருக்கு திங்கட்கிழமை அன்று பச்சரிசி பொடி பண்ணி குருணையாக வந்து மரத்தை சுற்றி போட்டு வழிபாடு பண்ணுங்க. அப்போ ஏன் பச்சரிசி? அப்போ சந்திரனுக்குரிய தானியம் பச்சரிசி. அப்போ அந்த பச்சரிசியை வந்து பார்த்திங்கன்னா ஏன் மரத்தை சுற்றி போடும்போது எறும்புகளுக்கு உணவு. அப்போ எறும்புகளுக்கு உணவாக கொடுக்கும்போது நம்மளுடைய ஜீவனம் பாதிக்காது. அப்போ நம்மளுடைய ஜீவனம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். ஜீவன குறைபாடு அது வந்து 10ஆம் பாவத்தில் நிற்கும் போது ஜீவனத்தை பாதிக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. 6ஆம் இடம் தொடர்பு வருது, அது 6 சாரமாக இருக்கிறதுனால எறும்புகளுக்கு உணவுங்க. அப்போ இது லாஜிக் நம்ம ஏற்றுக்கிறோமா இல்லையா? அப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பரிகாரங்கள் சொல்லும்போது அது கிரகங்களுடையும் அந்த நட்சத்திரத்தோடையும் அந்த ராசியோடையும் தொடர்பு கொண்ட விஷயங்களாக இருந்தால் நிச்சயமாக பரிகாரங்கள் பலிக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால தான் இப்போ நம்மளுக்கு இது ஏன் இத்தனை விஷயங்கள் இந்த பரிகாரத்தை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு ஃபோன் பண்ணுற வாடிக்கையாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஜோதிடரோட யாரும் நிற்கிறதில்ல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளோட பிரச்சனை யாரை பார்த்தா தீரும். அப்போ ஃபோன் பண்ண உடனே இப்போ சொல்லும் போது அவங்க கேட்குற கேள்வி, ஐயா இங்கே இந்த மாதிரி பார்த்தேன், இந்த கோயிலுக்கு என்ன போயிட்டு வர சொன்னாங்க, போயிட்டு வந்தேன். இப்போ நீங்கள் ஒரு கோயில் சொல்கிறீங்க. அப்போ ஏன் அப்படின்னா அப்போ இந்த மாதிரி ஒவ்வொருவரும் தாங்கள் படித்ததை தங்களுடைய விஷயங்களை வச்சு இப்போ சிலர் வாழ்வியல் பரிகாரம் சொல்கிறாங்களா இல்லையா? இப்போ நம்ம கோயிலுக்கு போக சொல்கிறோம், இதே வாழ்வியல் பரிகாரங்கள்னு சில விஷயங்கள் இருக்குது.
அப்போ வாழ்வியல் பரிகாரங்கள் பண்ணினா பலிக்காதா, அதை பண்ணுறதா, கோயிலுக்கு போகிறதா? அப்போ இந்த பிரபஞ்சம் எதை செய்தால் உங்களுக்கு சரி வரும்னு உங்களுக்கு உணர்த்துதோ அது சார்ந்த விஷயங்களை சொல்லக்கூடிய நபர்கள்ட்ட தான் உங்களை அனுப்புவோம். நீங்கள் கோயிலுக்கு தான் போகணும் அப்படின்னா கோயில் பரிகாரம் சொல்லக்கூடிய ஜோதிடர்கள்கிட்ட தான் நீங்கள் ஜாதகம் பார்க்கக்கூடிய சிந்தனையை தூண்டும். வாழ்வியல் பரிகாரம் தான் செய்தாகணும்னா அதை சொல்லக்கூடிய ஜோதிடர் தான் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ ஒவ்வொரு வாடிக்கையாளரும் ஜோதிடரை பார்த்திங்கன்னா அவங்க தேர்ந்தெடுக்கிறதில்ல. அப்போ ஒவ்வொரு ஜோதிடரும் வாடிக்கையாளர்களை பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஜோதிட திறமையால் அசத்துறாங்க அப்படின்னா அதுவும் கிடையாது. நம்மக்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்திருக்காருன்னா நம்ம படித்த வித்தைகள் எல்லாமே அவர்கிட்ட காட்ட முடியுமானா முடியாது. அப்போ அவர்கிட்ட நம்மக்கிட்ட வந்தால் அவருக்கு என்ன சொல்லணும்னு பிரபஞ்சம் நிர்ணயிக்குது. அந்த விதிகளை மட்டும்தான் நம்ம அவங்களுக்கு அப்ளை பண்ண முடியும். அந்த ஜாதகத்தில் அதை மட்டும்தான் சொல்ல முடியும். யார்கிட்ட போனால் உங்கள் பிரச்சனை தீருதோ அவங்கக்கிட்ட தான் உங்களை பிரபஞ்சமும் பிரச்சனை தீருனா அதுக்கு தகுந்த ஜோதிடர்கிட்ட வருவீங்க. இல்லை இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு பிரச்சனை தீரக்கூடாதுன்னா நம்மளை சுத்த விட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த பரிகாரங்களையும் எடுத்து சொல்லி கர்மாவையும் எடுத்து சொல்லி இதை தீர்க்கக்கூடிய அமைப்பும் ஜோதிடருடன் ஜாதகத்தில் இருக்கணும். அப்போ அந்த அமைப்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு, சனி, கேது இந்த அமைப்பு எந்த ஜோதிடருடைய ஜாதகத்தில் இருக்கோ அந்த அமைப்புள்ளவர்கள் மட்டும்தான் அந்த கர்மாவை தீர்க்கக்கூடிய வழியையும் காட்ட முடியும். அப்போ குருனா ஜீவகாரகன், சனினா கர்மக்காரகன், கேது ஞானக்காரகன். அப்போ 3 பேரும் சேர்ந்தே ஒரே ராசியில் இருக்கணுமா அப்படின்னா 1, 5, 9 1, 5, 9 எங்கே இருந்தாலும் சரி, தனித்தனியாக இருந்தாலும் சரி, குரு சனி சேர்க்கை பெற்று 1லேயோ 5லேயோ 9லேயோ கேது இருந்தாலும் குரு சனி கேது சேர்க்கையாக எடுத்துக்கொள்ளலாம். அல்லது இப்போ உதாரணமாக மேஷம், சிம்மம், தனுசு, மேஷத்தில் குரு, சிம்மத்தில் சனி, தனுசில் கேது இருக்குது. 3 ராசிகளில் மேஷம், சிம்மம், தனுசு 1, 5, 9 இதில் இந்த அமைப்பு இருந்தாலும் தாராளமாக இந்த அமைப்பை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் இதே தான். இப்போ போன மீட்டிங்க்கு போன கருத்தரங்கத்துக்கு முந்தின கருத்தரங்கில் திசை நடத்தக்கூடிய கிரகம் எந்த கிரகத்தை நோக்கி போகுதோ அதற்குரிய விஷயத்தை நாம் தொடும்போது, பரிகாரமாக தொடும்போது அந்த திசையில் நாம் ஜெயிக்கிறோன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். உடனே ஒரு வாடிக்கையாளர் ஃபோன் பண்ணி கேட்குறார், ஐயா எனக்கு சுக்கிரன் நோக்கி போகுது, நான் காமாட்சி அம்மனை வழிபாடு பண்ணலாமா? அப்போ சுக்கிரன் எங்கே இருக்குன்னு பார்க்கணுமா இல்லைங்களா? இப்போ பொதுவாகவே சுக்கிரனுக்கு அப்படின்னா பெண் தெய்வங்கள்னால் மகாலட்சுமி, காமாட்சி, அலங்காரம் உள்ள பெண் தெய்வங்கள் எல்லாமே நம்ம சுக்கிரனை சொல்கிறோம். அப்போ சுக்கிரன் எந்த பாவகத்தில் இருக்குது, எந்த கிரகத்தோடு இருக்குது அப்படிங்கிறத சிந்திக்கிறது இல்லை. உடனே ஃபோன் அடிக்க வேண்டியது தான். கட்டணமெல்லாம் இல்லைங்க, ஃப்ரீ கன்சல்டேஷன். அவங்க சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிவிட்டு எனக்கு இந்த மாதிரி சுக்கிரன் காமாட்சி, எனக்கு இப்போ தான் காமாட்சி அம்மன் வழிபாடு நான் செய்யலாமா? அப்போ இப்போ காமாட்சி அம்மன் பொதுவாகவே வழிபாடு யார் பண்ணலாம்? திருமணத்தில் நாட்டமே இல்லை, ஆர்வமே இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்கள ரெகுலராக காமாட்சி அம்மன் வழிபாடு செய்ய வச்சோம்னா என்ன ஆகுங்கய்யா? அவங்க போகணும் கோயிலுக்கு. நாம் கல்யாணம் ஆயிடுச்சு, புள்ளக்குட்டியோடு இருக்கோம். இப்போ இதே சுக்கிரன் ஆண் வீட்டில் இருக்கார். இதே சுக்கிரன் ஆண் வீட்டில் இருந்து செயல்படும் போது விநாயகரை வழிபட்டால் சூப்பரான பலன் கிடைக்கும். சுக்கிரனுக்கும் விநாயகருக்கும் நம்ம சம்பந்தம் இருக்கா? ஆனால் இருக்குது. குருநாதர் சொல்லுவார், சுக்கிரன் ஆண் வீட்டில் இருந்தால் சில நேரங்களில் விநாயகராக செயல்படும். அப்போ பொதுவாகவே மக்கள் பார்க்கக்கூடியவங்க நம்மளுடைய ஜாதகத்தை ஜோதிடர்கிட்ட கொடுத்து ஆலோசனை பார்த்திங்கன்னா கேட்கணும். நாம்ளாக முடிவு எடுத்துகிட்டு இப்போ ஒரு 4 வீடியோ பார்த்துருக்கோம் யூடியூப்பில். ரெகுலராக இன்றைக்கி ஜோதிட சேனல்கள் நிறையா இருக்குது, நாம் பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அப்போ அது இந்த கோயிலுக்கு போக சொன்னார், இந்த நட்சத்திரக்காரங்களை, அப்போ இந்த திசைக்கு இந்த கோயில்களை போக சொன்னார் அப்படின்னா, நம்ம இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 7 கோடி பேர் இருக்கோம். அப்போ இந்தியா முழுக்க இன்றைக்கி கிட்டத்தட்ட 130-140 கோடி இருக்கோம்னா
எல்லார் ஜாதகமும் தனித்தனி ஜாதகம் தாங்கய்யா. எல்லார் ஜாதகமும் தனித்தனி ஜாதகம் தான். இப்போ ஒருவருக்கு போல ஒருவருக்கு செயல்படுமா? ரேகை இப்போ ஆதாரில் ரேகை வைக்கிறோமா இல்லையா அத்தனை பேரும்? அப்போ ஒரே ரேகை போல் இருந்திருக்கலாமா இல்லையா? எத்தனையோ பேர் இருக்கலாமில்ல. அப்போ ஒரு ரேகை போல் ஒன்று இல்லை, அதனால தான் ஆதாருக்கு வைக்கிறோம்ல ரேகை. எல்லா கைவிரல் ரேகை எடுக்கிறாங்களா இல்லையா? அப்போ எப்படி ஜாதகம் மட்டும் ஒருவருக்கு சொன்ன பலன், ஒரு ஜோதிடர் ஒரு பரிகாரத்துக்கு சொன்ன பலன் அனைவருக்கும் பழிச்சிருமா? அப்போ முறைப்படி நம்ம ஜோதிடர்கிட்ட நம்ம ஜாதகத்தை கொடுத்து ஆலோசனை பெற்று, அப்போ நமக்கு அட் ப்ரெசன்ட் நடக்கக்கூடிய திசாபுத்திகளுக்கு என்ன பரிகாரங்கள், என்ன கோயிலுக்கு போகலாங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே என்னுடைய வகுப்பில் பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து நிறைய சந்தேகம் கேட்பாங்க. அப்போ ஒரு மாணவர் எந்திரிச்சு கேட்குறாரு, ஐயா இந்த மாதிரி ஒரு ரூமில் ஒரே நேரத்தில் இந்த பக்கம் 2 ஜோடி பிரசவம் ஆகுது. ஒரே நேரத்தில் 2 குழந்தைகள், 2மே ஆண் குழந்தைகள் பிறக்குது. அதற்கு பலன்கள் மட்டும் ஏன் வேறுபடுகிறது? அப்போ இடத்துக்கிடம் வேறு இடத்துல பிறக்கும்போது லக்கணங்கள் மாறுது, நட்சத்திரங்கள் மாறுதுலாம் சொல்கிறோம். ஒரு ரூமுக்குள்ளே ஒரே ஊரில் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல 2 ஜனனம். இப்போ 11 மணினா 11 மணிக்கு ஷார்ப்பாக 2 பேர்த்துக்கு ஒரு ஆண் குழந்தை, 2 பேர்த்துக்கு இங்கே ஆண் குழந்தை பிறகுது, இங்கே ஆண் குழந்தை பிறகு. ஏன் வந்து பலன்கள் வேறுபடுகிறது? 2 குழந்தைகளும் ஒரே மாதிரி தானே பலன்களை அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு என்ன பதில் சொல்கிறது? போச்சுரா, இது என்னடா வம்பா போச்சு, மாட்டு தெரியுது. அப்போ இதுக்கு ஒரு கதையை தான் சொல்ல முடிஞ்சது. ஒரு நாட்டில் ராஜாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறக்குது. அந்த ராஜாவுக்கு குழந்தை பிறந்த அதே நேரத்தில் மண்பானை செய்யக்கூடிய குயவருக்கும் ஒரு குழந்தை பிறகு. 2 பேருக்குமே ஆண் வாரிசு பிறகு. 2 பேரும் ஜோதிடரை குழந்தை பிறந்தோடனே நேரம் எங்கே போவோங்கய்யா? நம்மகிட்ட தான் வந்தாகணும். ராஜாவுக்கு முன்னாடி போயிடுறார், முந்திக்கிட்டு குயவர் போய் ஜோதிடரை பார்க்க அமர்ந்திருக்கார். அப்போ அந்த நேரம் பார்த்து ராஜாவும் வந்துடுறாரு. அப்போ ராஜா வரும்போது ராஜாவுக்கு தான் முன்னுரிமை. ஐயோ மகாராஜா வந்துட்டார் அப்படின்னு அவர் பார்த்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலான்னு வெளியில் உட்காந்துருக்காரு திண்ணையில். அப்போ ஜாதகத்தை பார்த்துட்டு ஜோதிடர் சொல்கிறாரு மகாராஜா கிட்ட, உங்களுடைய இந்த மகன் பிறந்த நேரத்தில் அவன் பல தேசங்களை வென்று சக்கரவர்த்தியாக முடிசூட்டுவான் அப்படின்னு சொல்கிறார். நம்பாள் ஒரு 200 ரூபா மிச்சம் நினச்சிக்கிட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு, 2 பேரும் 2 குழந்தையும் ஒரே நேரம் தான் பிறந்திருக்கு, அதை அவன் சக்கரவர்த்தினா நம்ம குழந்தையும் சக்கரவர்த்தி தாயா அப்படின்னு நேராக வீட்டுக்கு வந்துடுறார். காலங்கள் கடக்குது, ஓடுது. ஜோதிடர் சொன்ன மாதிரி மன்னருடைய ஆண் வாரிசு, அவன் பல நாடுகளை வென்று சக்கரவர்த்தியாக இருக்கான். நம்மளால் எந்த நாட்டையுமே பிடிக்கலையே, எந்த நாட்டுக்குமே மன்னராகலேன்னு மறுபடியும் ஜோதிடரை பார்க்க போகிறார். ஐயா இந்த மாதிரி நடந்த சம்பவங்களையும் விவரித்து, இந்த மாதிரிலாம் வந்து அன்றைக்கி பிறந்தப்போ நான் வந்து உட்கார்ந்துருந்தேன், நீங்கள் சொன்னீங்க மன்னருக்கு மட்டும் நடந்துருச்சு, எனக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு கேட்குறார். அப்போது மன்னருக்கு நடந்துருச்சு அப்படின்னா, அப்போ ஒரு குழந்தை பிறக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கை. அப்போ 5ஆம் இடம் பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையிலையும் நம்ம தாய் தந்தை சேர்ந்த கர்ம வினையின் அடிப்படையில் தான் அந்த உயிர் வந்து ஜனிக்குது. பதவி பூர்வ புண்ணியானம். அப்போ பதவிங்கிறது எத்தனாம் இடம்ங்க? 10ஆம் இடம். அப்போ அரசர் அவருடைய கர்மா நாட்டை ஆள்வது, அரசாட்சி செய்வது. அப்போ இவர் குயவர், இவர் குலத்தில் இவர் தந்தை என்ன செய்தார்? பானை செஞ்சார். அப்போ இவன் என்ன பண்ணுறான்? தந்தை ஒரு ஊரில் பானை செய்து வியாபாரம் பண்ணதை அவன் 10 ஊர் அந்த வியாபாரத்தை அந்த குழந்தை அந்த பையன் பெருக்கியிருக்கான். அப்போ தந்தையோட அவன் என்ன பண்ணியிருக்கான்? அரசர் இவர் ஒரு நாட்டை ஆட்சி செய்கிறார். அந்த குழந்தை அவருக்கு பிறந்தது 5 நாடை பிடிச்சி ஆட்சி பண்ணுது. இவர் குயவர் ஒரு ஊரில் தட்டிப்பான வியாபாரம் பண்ணுறார். அவருக்கு பிறந்த அந்த ஆண் குழந்தை என்ன பண்ணுதுங்க? அடுத்த 5 ஊர் 6 ஊரில் தன்னுடைய வியாபாரத்தை விருத்தி செய்யுது. அப்போ எங்கே இருக்கிறோம், என்ன கர்மா, தாய் தந்தை, அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய
அப்போ ரெண்டுக்குமே ஒரே லெவல் தானே, பலன் ஒன்று தானே. இங்கே பலனில் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஜோதிட பலன் ஒன்று தான். அப்போ உன்னுடைய வம்சத்தில் உன்னுடைய குலத்தில் நீ பெரியவனாக சக்கரவர்த்தியாக இருக்கிறாய். அவங்க அப்பா மன்னர், அவருடைய குலத்தில் அவன் சக்கரவர்த்தியாக இருக்கிறான். அப்போ நாம் என்ன கம்பேர் பண்ணிக்கிறோம்? அவன் ராஜானா நானும் ராஜாவாக இருக்கணும். ஒரே நேரத்தில் 2 குழந்தை பிறந்ததுன்னா ஒருத்தர் ராஜாவாக இருந்தால் நானும் ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு நாம் என்றோம். அதனால தான் முன்னாடியே பெரியவங்க நோட்டு புத்தகத்தில் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ நம்மளுடைய இந்த ஜனனம் நம் முற்பிறவியும் நம்மளுடைய பூர்வ புண்ணிய கர்மாக்களின் அடிப்படையிலையும் தாய் தந்தையினுடைய கர்மாவும் இங்கே நம்மளுடைய ஜனனத்தில் வேலை செய்தான். ஏன்னா ஒரு குழந்தை, ஒரு ஆத்மா ஜனனமே இப்போ நான் குழந்தை பெற்றுட்டேன், இது என்னுடைய வாரிசுன்னு மாறு தட்டுறதுக்கெல்லாம் இங்கே ஒன்றும் இல்லையா. அதுதான் தாய் தந்தையரை தேர்ந்தெடுக்குதான். அந்த உயிர் தான் இந்த தந்தைக்கும் இந்த தாய்க்கும் நாம் பிறக்க வேண்டும் என்று முடிவு செய்து இந்த குழந்தை தான் பிறக்கிறது. அப்போது ஜோதிடம் இத்தனை விஷயங்களை உள்ளடக்கி இருக்கு. அப்போ இன்றைக்கி நிறையா, ஏன்னா வாடிக்கையாளர்கள் நிறையா அவங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகள் இருக்கிறதுனால தான் இப்போ உங்களுக்கு சந்தேகங்களுக்குரிய விளக்கங்களாக இன்றைய பதிவு இருக்குனுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. அப்போ எப்போவுமே ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி முறைப்படி உங்கள் ஜாதகத்துக்கு தகுந்தாற் போல், இப்போ நடக்கக்கூடிய திசாபுத்திக்கு தகுந்தாற் போல் என்ன பரிகாரங்கன்னு கேட்டு முறைப்படி அதை செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் வாழ்வில் ஒரு நல்ல ஒரு மேன்மை அடைவீர்கள் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பூபதிராஜன் ஐயா அவருக்கு நன்றி சொல்லி, என்னுடைய தொலைபேசி எண் பார்த்திங்கன்னா 98 940 46 311, விஜய் குமாரபாளையம். குமாரபாளையத்தில் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி ஐகிரிவர் ஜோதிட பயிற்சி மையம் 2015 இப்போ 10வது ஆண்டில் நம்மளுடைய ஜோதிட பயிற்சி மையம் பயணிக்கிறது. இப்போ குமாரபாளையத்தில் இப்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் சார்பாக ஜோதிட பயிற்சி வகுப்புகள் ஆன்லைனில் துவங்க இருக்கின்றது. ஆண் பெண் இருபாலரும் அதில் கலந்து கொள்ளலாம். எழுத படிக்க தெரிந்தால் போதும், வயது வித்தியாசம் இல்லை. அனைவரும் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தின் காரணமாக நமது குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் சார்பாக ஜோதிட பயிற்சி வகுப்புகள் துவங்கலாம் என்ற ஒரு காரணம். ஏன்னா அனைவரும் ஜோதிடம் கற்றுக்கணும், வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் இருக்கணும். ஜோதிடம் அறிந்து மானுடம் செய். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஜோதிடம்னா வெறும் ஜாதகம் பார்க்கறது மட்டும் இல்லை, இதில் இருக்கக்கூடிய வாழ்வியல் விஷயங்கள். இந்த ஜோதிட கலையை கற்றுக்கிறதன் மூலிமா நம்ம வாழ்க்கையை எப்படி வளமாக மாற்றிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போ எல்லோரும் நம்ம பொதுவாக நினைக்கிறது ஜோதிடம் அப்படின்னாவே ஜாதக கட்டங்கள், ஜாதகம் பார்க்கறது அப்படின்னு மட்டும்தான் நினைக்கிறோம். நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் சரியா தவறா அப்படின்னு தெரிந்து செய்யும்போது ஒரு பிரச்சனையை ஆரம்பத்திலேயே சரி செஞ்சிடலாம். ஒரு பிரச்சனையை வளர விட்டு அதுக்கு பரிகாரம் தேடுறதுக்கு ஒரு செயல் செய்யும்போதே அதை பலமாக எப்படி செய்யணுங்கிறது தான் இந்த பயிற்சியின் நோக்கம். இந்த பயிற்சியில் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கற்றுத்தரப்படும். அதில் அடிப்படையில் பஞ்சாங்கங்களில் இருந்து ராசி மண்டலம், கிரக காரகம், பாவக்காரகம், அதை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அடிப்படையில் கற்றுத்தரப்படும். தினமும் இரவில் தான் 8 மணிலிருந்து ஒரு 9:30 வரை தினமும் 1.5 மணி நேரம் பயிற்சிகள் நடைபெறும். பயிற்சியின் கால அளவு, அடிப்படை பயிற்சிகள் 6 மாதம் கால அளவு. இந்த 6 மாதத்தில் உங்களுக்கு ஜோதிடம் சார்ந்த அடிப்படை விஷயங்களும், இந்த விஷயங்கள் ஜோதிடம் சார்ந்த மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் சரியான விதத்தில் எவ்வாறு செய்கிறது, எது சரி எது தவறுங்கிற சந்தேகங்களும் உங்களுக்கு நிவர்த்தி செய்யப்படும்.
அப்போ நம்ம வருகின்ற மார்ச் மாதத்திலிருந்து இந்த அடிப்படை பயிற்சிகள் துவங்க இருக்கிறது. இந்த பயிற்சிகளில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழ்காணும் எண்ணில் எங்களை தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளவும். நல்லதொரு அருமையான கருத்துக்களை வழங்கிய பேராசிரியர் விஜயன் சகோதரர் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படும்.